அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 15 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டின் மீது போர் தொடுத்துள்ள ராஜபக்சே அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அனைத்து போர் நடவடிக்கைகளும் வெற்றிகரமாக முடிந்து விடும் என்று கூறியிருப்பதாகவும், இதனால் தமிழ் ஈழ நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் மீது எரிகணைகள் மற்றும் பாஸ்பரஸ் வெடிகுண்டுகளை வீசிக்கொண்டிருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் தமிழ் ஈழ நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இலங்கையில் தமிழர்கள் பட்டினியால் சாவதை தடுக்கும் வகையில் சமைத்த உணவு, காய்கறிகள், தண்ணீர் பாக்கெட்டுகளை விமானம் மூலம் முகாம்களில் உள்ள தமிழர்களுக்கு போட இந்திய ராணுவம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கொளத்தூர் மணி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நடிப்புக்காக தான் தனி ஈழம் அமைப்பேன் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும், அந்த நடிப்புக்காக கூட தமிழக முதல்வர் கருணாநிதி அந்த வார்த்தையை உச்சரிக்க தயாராக இல்லையே என்பதால் தான் அவரை தமிழ் இன துரோகி என்று கூறுகிறோம் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விருதுநகரிலிருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்களின் சரக்கு ஆட்டோவும் மதுரையிலிருந்து கோயில்பட்டி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் கட்டிட தொழிலாளர்கள் 17 பேர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் மதுரையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மாத காலமாக மக்களவைக்கு 5 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இந்தியா முழுவதும் நாளை எண்ணப்படுகிறது. இதற்காக நாடு முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், முடிவுகள் 11 மணி அளவில் தெரிந்து விடும் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் 17ஆம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது, தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருக்கும் மன்மோகன் சிங் அவர்கள் எப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருப்பார் என்பது இதன் மூலமே தெரிகிறது. அவர் நன்றாக ஆட்சி செய்திருந்தால் வீட்டில் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ தப்பித்தவறி நாளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுவிட்டால் இவருடைய முடிவு என்னவாக இருக்குமோ என்று ஆச்சரியப்பட வேண்டியதுதான் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி நாட்டை காக்கிறதோ இல்லையோ, கொள்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பதவியில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் பதவி ஏற்பதற்கு எந்த கட்சியினுடனும் கூட்டணி வைப்போம் என்று தற்போது மீண்டும் நிரூபித்திருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் திரு மாயாவதி அவர்களை தங்கள் கட்சிக்கு இழுக்கும் நடவடிக்கையில் மேற்கொண்டுள்ளதாகவும், பல கட்சிகளின் பேரங்களுக்கிடையில் காங்கிரஸ் கட்சியின் பேரம் முந்திக் கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், மத்தியில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக பீகார் மாநிலம் இருக்கும் என்றும் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் கூறியிருக்கிறார். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் கட்சிக்கு நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் என்று மற்றொரு செய்தியும் வெளியிட்டுள்ளதால் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு தங்க மெடலை பெற்றுக் கொடுத்த
அபினவ் பிந்த்ராவின் தந்தை வங்கிகளில் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது அம்பலமாகியிருப்பதால் அவரை கைது செய்திருப்பதாக டெல்லியில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசு நிறுவனமான MTNL மும்பையில் 3G மொபைல் போனை அறிமுகப்படுத்தி இருப்பதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஒரு ஆன்மீக மாநாட்டிற்கு திபெத்திய தலைவர் திரு தலாய் லாமா அவர்கள் வரக்கூடாது என்று இந்தியாவிலிருந்து அவர் வருவதற்கு விசா வழங்குவதை மறுத்த தென்னாப்பிரிக்க நாடு தற்போது புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் தலாய் லாமா அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தென்னாப்பிரிக்கு வரலாம் என்று கூறியிருப்பதாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் சர்வதேச நிதியம் சார்பில் இலங்கை அரசுக்கு $2 பில்லியன் கடனுதவி வழங்கக்கூடாது என்றும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்திய பிறகே இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளதால் இலங்கை ராஜபக்ச அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் நாசா ஆராய்ச்சி மையம் அட்லாண்டிக்ஸ் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றுள்ள வீரர்கள் நேற்று விண்வெளியில் நடை மேற்கொண்டு ஆப்பிள் டெலிஸ்கோப் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதை இந்த படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை 15 மே 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை அதை சுற்றியுள்ள பகுதியிலும் இடி மின்னலுமாகவும் காற்றாகவும் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் ஒரு மேகமூட்டம் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவை சென்னை அருகில் வருமா என்பது அடுத்த சில நாட்களில் தெரிந்துவிடும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.